மண்டே மினி vlog. இன்றைக்கி ஸ்கூல் 2 பேத்துக்குமே லீவுங்கனால ஸ்பெஷலாக ஏதாச்சும் லஞ்ச் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரியனும் ஜீரா ரைஸும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எப்பயும் போல் காலிஃப்ளவர் சில்லிக்கு ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி மசாலாலாம் தடவி காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பசிக்கும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் கொஞ்சம் சப்போட்டா ஜூஸும் அதுக்கமேட்டு பாவக்காய் சிப்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ அவங்க 2 பேர் சாப்பிட்றதுக்குள்ளே இந்த பக்கம் லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஜீரா ரைஸ் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு விட்டுட்டு சில்லிக்கு எப்பயும் போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு 2 பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கேப்சிகம் இருந்து சேர்த்தா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இல்லை, அதனால் இந்த வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், சோயா சாஸ் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இந்த காலிஃப்ளவரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் நல்லா பிடிச்சிரும். அதுக்கமேட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சில்லி போடும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சூப்பரான மஞ்சூரியன் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜீரா ரைஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மினி vlogல பார்க்கலாம்.